Hi guys. So இந்த செஷன்ல VM orphan stateனா என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது பாருங்க, vCenterல virtual machine இப்படி இருக்கும். அந்த virtual machine பக்கத்துல bracketல orphaned அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த VM inaccessible இருக்குது அப்படின்னு அர்த்தம். Which means அந்த VM access பண்ண முடியாது. அது screen share ஆகல bro. ஓகே சாரி ஷேர் பண்றேன். ஓகே யா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த இமேஜில். இந்த இருக்கு இல்லையா விஎம் ஆர்ஃபண்ட் இருந்துச்சுன்னா அந்த விஎம் வந்து இன்ஆக்சசபிளாக இருக்கும், ஆக்சஸே பண்ண முடியாது, ஷட்டவுனில் இருக்கும், பவர் ஆஃபில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பவர் இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்த ஆப்ஷனுமே தெரியாது, எல்லாமே கிரேட் அவுட் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணலாம், என்னென்ன ரீசனுக்காக இந்த மாதிரி இஷ்யூ வரும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விஎம் இன்ஆக்சசபிள் இஷ்யூ எப்போல்லாம் வரும் அப்படின்னா, உங்களோட ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா, அல்லது டிஸ்கிரிமினேட் ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா, அதில் ரன் ஆகிற ஏதோ ஒரு விஎம் இந்த மாதிரி ஆர்ஃபன் ஸ்டேட் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்பவே இருக்குது. இப்போ ஹோஸ்ட் எப்போ நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போவோம், யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஹோஸ்ட் எப்போ நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போவோம் சொல்லுங்க. CPU memory utilization 100% ஆச்சுனா இது கரெக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. நெக்ஸ்ட் வேற நெட்வொர்க் கார்டு ஃபெயில் ஆயிடுச்சுனா வரும். ஓகே. வேற என்ன இருக்கும்? ஓவர் ப்ரொவிஷனிங் ப்ரோ. இல்லை, ஓவர் ப்ரொவிஷனிங்க்கு சம்மந்தம் கிடையாது. சி இஎஸ்எக்ஸை நாட் ரெஸ்பாண்டிங்னா அந்த இஎஸ்எக்ஸை டவுன் அர்த்தம், அதில் ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த இஎஸ்எக்ஸையில் நெட்வொர்க் ஃபெயிலியராக இருக்கலாம், மதர் போர்டு ஃபெயிலியராக இருக்கலாம், சிபிஐ ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது ரேம் ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது டிரைவர் இஷ்யூவாக இருக்கலாம், ஃபிம்மர் தப்பாக இருந்து அது ஆகலாம். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, இதனால் நாட் ரெஸ்பாண்டிங் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகிறப்ப அது ரன் ஆகிற ஏதோ ஒரு விஎம் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும்னா, ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சுன்னா அதில் இருக்க விஎம் வந்து என்ன ஆகும்? ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங்னா அதுக்கடுத்து என்ன ஆகும்? ஆனால் ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்குது, பண்ணிட்டேன். ஒரு விஎம் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து என்ன பேக்கில் என்ன நடக்கும்? அதில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷினில் என்ன ஆகும்? மைக்ரேட் ஆகும் ப்ரோ. மைக்ரேட் ஆகி இன்னொரு ESX ஹோஸ்ட். கைஸ் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஆன்சர். ஒரு ஹோஸ்ட் ஒர்க் ஆகல, டவுன், என்ன ஆகும்? சாரி ப்ரோ, ரீஸ்டார்ட் பண்ணோம் ப்ரோ. நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ், ஒரு ஹோஸ்ட் டவுன்னா யார் ரீஸ்டார்ட் பண்ணுவா அந்த விஎம்? ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் பாயிண்ட். யூசிங் இதுதான் பாயிண்ட். ஆக்சுவலி இதுதான் கரெக்டான பாயிண்ட். whenever the host down or the host is not responding state, the HA will restart the VM to another host. The point ரொம்ப முக்கியம். Restart, not a migrate. HA will restart the VM to another host. சரியா? இந்த பாயிண்ட் நீங்க எப்பயுமே மறக்கக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன். நான் மறக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ கொஸ்டின். அது ஆல்சோ உங்களுக்கு ஆஃபீஸ் ரொம்ப ஒர்க் ஆகும். சரி, அப்படி ரீஸ்டார்ட் பண்ணி போகிறப்ப சில விஎம் வந்து இன்ஆக்சசபிள் ஸ்டேட் போயிடும், அல்லது அந்த விஎம் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடும், அந்த மாதிரி சினாரியோவில். ஓகே, அப்புறம் விஎம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து லாக் ஆகிருக்குது, இல்லை மிஸ் ஆகிருக்குது. விச் மீன்ஸ் இந்த .vmx ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த விர்ச்சுவல் மிஷினோட டேட்டா ஸ்டோர் போனீங்கன்னா அதில் .vmx ஃபைல் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த .vmx ஃபைல் வந்து கரப்டாக இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த .vmx ஃபைல் அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த .vmx ஃபைல் மூலமாக தான் அந்த விர்ச்சுவல் மிஷினோட CPU, மெமரி, இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அலோகேட் ஆகி இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைல் கரப்டாக இருந்தாலும் விஎம் வந்து இந்த மாதிரி ஆர்ஃபன் ஸ்டேட் வந்து போவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் நடக்கிறப்ப, சம்டைம் விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் நடக்கிறப்ப அது கரப்ட் ஆயிருச்சு அப்படின்னா
அந்த விஎம் ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடும். சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே காஸ் அப்படின்னா அந்த விஎம் ஆர்ஃபன் ஸ்டேட் போகிறதுக்கு ஆன ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஓகே, ஒரு விஎம் ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடுச்சு, அப்போ எப்படி நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணுறது? அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த விஎம்மை நீங்கள் அன்ரெஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பேர் விஎம் அன்ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ இந்த விஎம்ஐ எப்படி அன்ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஃபைல்ஸ் எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த விஎம் வந்து டேட்டா ஸ்டோர் உள்ளே போனீங்கன்னா இந்த விஎம்மோட ஃபைல்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் விஎம்மோட ஃபைல்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ இந்த விஎம் வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அப்போ இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணி there is ஆப்ஷன் ரிமூவ் ஃப்ரம் இன்வென்ட்ரி, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் ஃப்ரம் இன்வென்ட்ரின்னு கொடுத்தா இதில் இருக்க டேட்டா டெலீட் ஆகுமா ஆகாதா? கேன் சம்மோன் டெல் மீ? டெலீட் ஆகாது ப்ரோ. டேட்டா நாட் டெலீட்டட். ஏன் டேட்டா டெலீட் ஆகாது? இன்வென்டரியில அந்த டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு ப்ரோ. இது ஜஸ்ட் வந்து அது இன்வென்டரியில இருந்து மட்டும் தான் ரிமூவ் ஆகும். டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்காது, நம்ம ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கு விஎம், அப்படி சொல்லுங்க, சரியா? யா, நீங்க ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுத்தீங்கன்னா டேட்டா எதுவுமே லாஸ் ஆகாது. ஜஸ்ட் உங்களோட விஎம் விசென்டர்ல இருந்து ரிமூவ் ஆகும், பட் உங்க டேட்டா எல்லாமே சேஃபாக தான் இருக்கும் டேட்டா ஸ்டோர்ல, சரியா? ஸோ இப்போ நான் ரிமூவ் இன்வென்டரி எஸ் கொடுத்துட்டேன்னா அந்த விஎம் டிசப்பியர் ஆயிரும். இங்கேருந்து டிசப்பியர் ஆயிடுச்சா? ஸோ இதுக்கு பேர் விஎம் அன்ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இந்த விஎம்மை ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குன்னு போயிட்டு அந்த விஎம்மோட .vmx ஃபைல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா there is ஆப்ஷன் ரிஜிஸ்டர் விஎம். இப்போ நான் வேறு ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். இந்த ரிஜிஸ்டர் விஎம்ங்கிற ஆப்ஷன் வரல பாருங்கள். நான் .vmdk ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த ரிஜிஸ்டர் விஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரல. நான் இது .vmx ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு ரிஜிஸ்டர் விஎம் இருக்குது. ஸோ அந்த .vmx ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் விஎம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த விஎம்ஐ எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் அதுக்கான ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ESXை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா விஎம் ரிஜிஸ்டர் ஆயிரும். இவ்வளோ தான், அது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, சின்ன ப்ராசஸ் தான். இது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு எகைன் அந்த விஎம் வந்துடும். இன்வாலிட்னு வருதா? இந்த ஒரு இடத்துல வந்துடும் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, திருப்பி வந்துருச்சு. இப்போ ஏன் இன்வாலிட்னு இருக்குது அப்படின்னா, இந்த விஎம் வந்து ஆல்ரெடி கரப்டாக இருந்தது, அதான் இன்வாலிட்னு வருது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து விஎம்மை அன்ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் விஎம் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அன்ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணால் we can able to recover the VM. ஸோ இதுக்கு பேர் தான் விஎம். இது இன்டர்வியூ கொஸ்டின். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். விஎம் வந்து அன்ரிஜிஸ்டர் எப்படி போகிறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறது அன்ரிஜிஸ்டர் எப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே.